விர்ரு 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 கிர்ரு 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 சும்மா விர்ரு 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 சும்மா கிர்ரு கிர்ரு. இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர்கள், ஊடக நிறுவனங்கள், அப்புறம் டைரக்டர்ஸ்கள், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் விஜய் சேது ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த அனுபவமே கிடையாது இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு. கண்டிப்பாக அதுக்கு காரணம் வந்து என்னோட ஃப்ரெண்டு விஜய் சேது தான். ஏன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து விஜய் சேதோட கால்ஷீட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு ரொம்ப ஒரு ஈஸியாக கிடைச்சது காரணம் விஜய் சேதோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்லேருந்து சின்ன வயசில் இருந்ததுனால ஒரு மேபி இருக்கலாம். அந்த ஒரு காரணம் வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்ததுனால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. முதல் படம் வந்து நான் ஆரஞ்சு மிட்டாய் பண்ணேன். அது வந்து என்ன சொல்கிறதுன்னா வயசான ஒரு கேரக்டர் நடித்த படமும் விஜய் சேதோட முதல் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. தென் இந்த படம் வந்து எனக்கு கமர்ஷியலாக நான் கேட்டுருந்தேன். அந்த படத்தையும் கமர்ஷியலாக நான் அதில் விஜய் சேது ரசிகர்களுக்காக படம் பண்ணணும்னு சொன்னேன். அது முதல் முறையாக வந்து அதுக்கு அந்த படத்தையும் பண்ணியாச்சு. ஸோ இங்கே நான் என்னோட வரவேற்பை கேட்டு எல்லோரும் வந்து அனைவருக்கும் என்னோட மனமான நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். வணக்கம். இது எங்களுடைய செகண்ட் மூவி. ஃபர்ஸ்ட் மூவி ஆரஞ்சு மிட்டாய். எங்களுடைய பார்ட் பார்த்தீங்கன்னா போவோம், ஷூட்டிங் போவோம், ஜஸ்ட் வாட்ச் பண்ணுவோம், அப்புறம் அவ்வளோதான். ஸோ இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 4 months எங்களோட ஃபுல் ப்ரெசன்ஸ் வந்து அதில் இருந்தது. ஏன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸாக இருக்கட்டும், கேமரா சைடாக இருக்கட்டும், எடிட்டிங் சைடாக இருக்கட்டும், எல்லாம் டே நைட்டாக வந்து ஒர்க் பண்ணி இந்த ஒரு மூவியை நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்கள் சாங் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக தாய்லாந்தில் சாங் பண்ணோம், கிராபியில் ஒரு சாங் பண்ணோம். ஏன்னா சேது அண்ணாவோட படம் ஃபுல்லாக முடிஞ்சது. அது சாங் மட்டும் பேலன்ஸ் இருந்தது. வாட் எவர் அவருக்கு வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு 3 days முன்னாடி பார்த்தீங்கன்னா கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் வந்து அவர் அதுலேயும் வந்து எங்களுக்காக வந்து சாங் வந்து பண்ணி கொடுத்தாரு. இந்த 2 சாங் வந்து ஸோ கால் அடிப்பட்டு இருந்தும் எங்களுக்காக அந்த சாங் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்கிற ஒரு படத்தோட ஆடியோ ரிலீஸ். முக்கியமாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் கணேஷ், அவருக்கு வந்து இந்த படம் எடுத்தார். இந்த படம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி, ஆடியோ ரிலீஸ்க்கு முன்னாடி ஆல் ஏரியா சோல்ட் அவுட், வியாபாரம் ஆயிடுச்சு. அந்த வகையில் ஒரு வெற்றி தயாரிப்பாளர் அவர். அவர்கிட்ட இருந்து டாக்டர் சோபாலன் வாங்கி தமிழ்நாடு பூரா ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாங்கினார். அவருக்கும் ஆல் ஏரியா சோல்ட் அவுட், அவரும் லாபத்தில் இருக்கார், தயாரிப்பாளரும் லாபத்தில் இருக்கிறான்றத ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள படம்னா இப்படி தான் இருக்கணும். அந்த வகையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சிருக்கு படம். பிஸ்னஸ் ஓபன் பண்ணால் விரும்பி வித்துருச்சு. அந்த வகையில் இந்த தயாரிப்பாளர்களுக்கும் யூனிவர்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துடைய முக்கியமான விஷயம் இசை. இன்னைக்கு இவ்வளவு கம்ஃபர்டபுளா, இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கிறாருன்னா அது டெஃபினட்டா வந்து அது நம்பர் 1 இமான் சார் தான். இன்னைக்கு இந்த படத்தோட அந்த விருன்னு ஆரம்பிச்சோன்னே அந்த வியாபாரத்துக்கு அது எவ்வளவு ஒரு பிளஸ்ஸா இருந்ததுன்றது மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா புரியுது. தேங்க்யூ மேன் சார். இப்படி ஒரு படத்துக்கும் ஒரு ஹைலைட்ஸ் கொடுத்து எல்லா படங்களோட வெற்றிக்கு நீங்க ரொம்ப துணையா இருக்கீங்க. நிச்சயம் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். ட்ரெய்லர் தெரிக்குது. படத்துடைய ரிலீஸுக்கு அப்புறம் தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும் ஹீரோக்களும் ரசிகர்களும் என்று ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியை கொண்டாடக்கூடிய ஒரு இயக்குனராக சிவா ஆக போகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவருடைய வாடியில் காலத்திலிருந்தே அவருடைய அறிமுகமும் நட்பும் எனக்கு உண்டு. ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு சீனையும் ஒரு களத்தையும் ஒரு கதையையும் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு கதாசிரியராக இயக்குனராக இருக்கிறார். வாடியில் படத்தில் ஒரு டயலாக் ஒன்று வரும், என்னால் அதை மறக்கவே முடியாது. ஜெயிக்க நண்பர்கள் வேண்டும், தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருக்க எதிரிகள் வேண்டும். ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் உண்மையை ரொம்ப சாதாரணமாக எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு டயலாக் ஆக்கியிருப்பார். அவருடைய பலங்கள் அது ஒன்று. ட்ரெய்லரை பார்க்கும்போதும் டீசரை பார்க்கும்போதும்
இந்த படம் அடுத்த லெவலில் இருக்குது என்பதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக்சுவலாக முதல்ல எங்கள் ஜாதியை பற்றி பேசிடுறேன். டைரக்டர் ஜாதி சிவா. அவர் வந்து இந்த படத்தினுடைய கதையை வந்து சொல்லும்போது அப்படியே லைவாக அந்த கதையை பார்க்குற மாதிரியே இருக்கும் அவர் சொல்லும்போது. அது மாதிரி அப்படி ஒரு இதான் மியூசிக் இமான் போட்ட மாதிரி அந்த விருன்னு தான் இருந்தது படம் பூராவுமே, அந்த கதை பூராவுமே. என்ன ஒன்று செகண்ட் ஹாஃப் வந்து பாதியில் நிறுத்திட்டு இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமா அவர் சொல்லவே இல்லை இன்னும் அந்த செகண்ட் ஹாஃப் அந்த எண்டெல்லாம். பட்டு அவுட்லைன் தெரியும் அது எப்படி வரும்னு. மோஸ்ட்லி ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம் தான், வித் லவ். ஒரு ஃபேமிலியும் இருக்குது, அந்த ஃபேமிலியில் நானும் நடிச்சிருக்கேன். என்ன ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் நடிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் சிவா வந்து கேட்டு என்னை சம்மதிக்க வச்சார். அதுக்கப்புறம் அவரோட ஒர்க் பண்ணும்போது தான் அவருடைய டேலண்ட் தெரிஞ்சது. அப்கமிங் டைரக்டர் மிகப்பெரிய அளவில் வளரணும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த இன்றைய நாயகன் இமான் பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஹை லெவலில் இருக்கார். ஒவ்வொரு பாட்டும் ஏதாவது ஒரு ஹைலைட் இருக்கணும்னு நினச்சி பண்ணுறவர் இமான். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்சியாக இருக்கணும். அது ஏஆர் ரஹ்மான் ஆகட்டும், எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் அந்த ஓப்பனிங் பல்லவி வந்து டைரக்டர்ஸ் கிட்ட விடுறதில்ல. உங்களுடைய கதையை சொல்லுங்கள், உங்களுடைய சீனை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த பல்லவி கேட்சியாக போய் ஆடியன்ஸை ரீச் பண்ணணும்னா எப்படி இருக்கணும், அந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி அமையணும் அப்படிங்கிறத வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் தான் இப்போ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதில் மிக முக்கியமானவர் இமான். அதுக்காக வந்து யுவபாரதியை தொல்லை பண்ணி வாங்கியிருக்காரு. சும்மா விருன்னு தான் இருக்குது சாங்ஸ் எல்லாம். அந்த ஆல் த பெஸ்ட் ஹோல் டீம். அண்ட் மெயினாக வந்து விஜய் சேதுபதி, அவருடைய பிகினிங்ஸ் டேஸ்லேருந்து அவருடைய படங்களை பார்த்துட்டு வரேன். தனக்குன்னு ஒரு சின்ன ஏதாவது ஒரு தனி பாணி வேணும்னு நினைக்கிறவருது. டைட்டிலில் வேணுன்னா சிவாஜி சாரோடைய ஆண்டவன் கட்டளை, ரஜினியோட தர்மதுரை எல்லாம் டைட்டில்ஸில் மட்டும் வேணா இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய பாதிப்பு நமக்கு வரக்கூடாது, அவங்களுக்கு அது ஒரு இமிட்டேஷனாக இருக்கக்கூடாது, நம்ம சுயமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு, அதுக்காக போராடக்கூடிய ஆர்டிஸ்ட்டு. ஒவ்வொரு ஷாட்லேயும் அது வந்து அதை மனசில் நினச்சிட்டு தான் நடிக்கிறாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி அவர் இந்த லெவலுக்கு வந்திருப்பாருன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிகினிங் டேஸில் இருந்து. ஸோ அந்த நண்பர் விஜய் சேதுபதி அவருடைய டேலண்ட் வந்து நம்ம படங்களில் பார்த்தாலும் அவருடைய ஃபேன் ஆகிட்டேன் நானும், உங்களை மாதிரி தான். சரி, அவரோட நடிக்கும்போது நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது சரி அதை யூஸ் பண்ணிவிட்டு அவருடைய பழகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. நன்றி. அதனால தான் நான் அவருடைய அண்ணன் வயசாக இருந்தாலும் அவரோட அப்பா கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தினுடைய பாடல்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே கூட மேலே கூட வச்சுன்னு ஒரு பாடல் மூலியமாக விஜய் சேதுபதிக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை இமான் ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படிங்கிறத நாம் எல்லோரும் தெரியும். இந்த படத்தில் அதே மாதிரியான 4 பாடல்கள் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. இந்த படத்தில் எனக்கு ஒரு விசேஷமான சந்தோஷம் என்னன்னா, இந்த படத்தினுடைய கதாநாயகி பேர் பாரதி. அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த பாடல்கள் வந்து ரொம்ப சிரத்தையோடு நான் எழுதினதாக நான் நம்புகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், மிகப்பெரிய வெற்றி அடையும், மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், மேடையில் இருக்கிற நீங்கள் மட்டும் இல்லை, நமக்கு மேலே இருக்கிற பல பேர் இந்த படத்தினுடைய வெற்றிக்காக காத்திருக்கிறார்கள். இந்த படம் ரெக்க கட்டி பறக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுடைய கைத்தட்டலுக்கும் உங்களுடைய வரவேற்புக்கும் இந்த படம் நிச்சயமாக 100% பொருத்தமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. விருது அப்படிங்கிற இந்த பல்லவியை எழுதுகிற பொழுது இந்த படத்தினுடைய வியாபாரம் மட்டுமல்ல, அரங்கத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய மனநிலையும் அப்படியாக இருக்கும் என்று நான் கருதினேன். அது இந்த ஒளிநாடா வெளியீட்டு விழாவிலே தெரிகிறது. அடுத்து நாம் திரையரங்கத்தில் இந்த கைத்தட்டுகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஒரு வண்டர்ஃபுல் டீம் சிவா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நானும் இந்த டீமில் இருக்கேன்னு. இதில் வந்து கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும். டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள். கேமராமேன் தினேஷ் வரல, அவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் நன்றிகள். ஆர்ட் டிபார்ட்மெண்ட், மியூசிக் டைரக்டர், இன்னைக்கு வந்து இமான் சாரோட டே,
ஹீ இஸ் த ஹீரோ ஆஃப் த டே. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ரெக்கை வந்து ஸ்கிரிப்ட் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சிவா சொல்லியிருந்தார் எனக்கு. ரெக்கை மட்டும் இல்லை, அவரோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணுவார். ஒரு சீனை சொல்லி படத்தை ஓகே பண்ணுற அளவுக்கு அவருக்கு அந்தளவுக்கு டேலண்ட் இருக்குது. பயங்கர கமர்ஷியலாக மாசாக ஒரு ஹீரோக்கு இந்த மாதிரிலாம் சீன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுல வந்து பெரிய ப்ளஸ் அவருக்கு. கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் டைரக்டர்ஸில் அந்த அந்த பிளாட்ஃபார்மில் வந்து இவருக்கு ஒரு பெரிய பேர் வரும் ரெக்க முடிஞ்சதுக்கப்புறம். ப்ரொடியூசர்ஸ் கணேஷ், சுபா மேடம், எனக்கு தெரிஞ்ச எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு அசிஸ்டண்ட்டாக தான் வேலை செஞ்சாங்க. எல்லாருக்கூடையும் கோஆர்டினேட் பண்ணி நேற்று நைட் 3:30 மணி வரைக்கும் சத்தியம் தேட்டரில் இருந்து எல்லாத்தையுமே செக் பண்ணி அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் கப்பல். ஐ விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த படம் பெரிய வெற்றி அமையும் அப்படின்றது 100% நம்பிக்கையாக இருக்குது. டைரக்டர் வந்து தேங்க்ஸ் சொல்லலாம். ப்ரொடியூசர் கண்டிப்பாக நான் என்ன கேட்குறேனோ அது இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லாமல் எல்லாமே கொடுத்துருக்காரு. நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். சேதுபதி சார் சொல்லணும்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிள், நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சார் கண்டிப்பாக ரசிப்பார் நினைக்கிறேன். ஸோ எல்லா டெக்னீஷியனுக்கு நல்லா கோஆப்ரேஷன் பண்ணி எனக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். மெயின் வந்து கேமராமேன் கண்டிப்பாக வந்து எனக்கு கோஆப்ரேஷன் பண்ணார். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே எனக்கு நல்லா கோஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் யூனிட் நல்லா பண்ணியிருக்காங்க. அது எடிட்டர் அசிஸ்டன்ட் நல்லா எனக்கு கோஆப்ரேஷன் பண்ண. அதே மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லோரும் எனக்கு கோஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. மெயின் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லலாம் என்னோட அசிஸ்டன்ட்ஸு, என்னோட ஃபைட்டர்ஸுக்கு, என்னோட பக்கத்துலேயே இருந்து எல்லாமே எனக்கு கோஆப்ரேஷன் பண்ணி எனக்கு இவ்வளோ தூரம் உயர்றதுக்கு காரணமே வந்து என்னோடய ஃபைட்டர்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட் அவங்க தேங்க்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தோட டைரக்டர் சிவா வந்து ஆல்ரெடி நல்ல ஃப்ரெண்டு. அந்த வாடீல் படத்துலேயே நடிச்சிருந்தேன். ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக ஒரு கதை சொல்லும்போதே சூப்பராக இருக்கும். அது ரவிக்குமார் சார் கூட சொன்னார். அது பயங்கரமாக, அதாவது வந்து அப்படியே நமக்கு கண்ணு முன்னாடி அந்த சீனே ஓடும். இப்போ வந்து லைக் ஒரு ஃபைட் அப்படின்னா ஃபுல்லாக அவரே வந்து அங்கேயே நின்று எல்லாம் பண்ணுவார். சொல்லிட்டே இருப்பார். திடீர்னு போகிறாரு, விஜய் சேதுபதி போகிறாரு அப்படின்ட்டு என்ன சார் என்ன ஆட்டோவில் போகிறாரு அப்படின்னாரு. ஸோ அந்த லெவலுக்கு அப்படியே தத்ரூபமாக நடிச்சு காமிப்பாரு. நான் கதை சொல்லி முடிச்சுன்னு சொன்னேன், நல்ல வேலை இந்த படத்தில் ரேப் சீன் எதுவும் இல்லை, என் நிலைமை நினைச்சு பாருங்க அப்படின்ட்டு. ஸோ அவ்வளவு தத்ரூபமாக சொல்லுவார். அதே மாதிரி சொன்னதை அப்படியே அதை வந்து எடுத்து அந்த படத்தில் வந்து அதோட ரிசல்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் படத்துக்கான ஒரு ஒரு மைல்கல்லுன்ற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு அருமையாக வந்து இதில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அவருக்கு முதல்ல இன்னும் ஆக்சுவலாக இது வந்து இன்னும் பல படிகளுக்கு போகிறதுக்கான முதல் படி அப்படின்னு சொல்லலாம் சிவாக்கு. ஸோ அடுத்தது வந்து ரவிக்குமார் சார். ஸோ அவரோட நடித்தது வந்து ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து அவரோட வந்து தங்கமகனில் நடித்தேன். அப்புறம் அவரோட டைரக்ஷனில் வந்துட்டு முடிஞ்சவன புடி, இப்போ ரெமோலையும் நடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் இந்த படத்துலையும் நடிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப அதாவது இந்த படத்தில் காமெடி சீன்ஸ் பார்க்கும்போது விஜய் சேதுபதி சாரோட எனக்கு அவரோட தான் நிறையா இருக்குது ரவிக்குமார் சாரோட. ஸோ அவரோட அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதரோட நடிக்கிறது அப்படின்றதே வந்து மிகப்பெரிய சந்தோஷம். அப்புறம் இமானந்தன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து பெரிய வெற்றி பெறும். இமானந்தனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர்ஸ் வரைக்கும் அவங்களுடைய மிஸ்ஸஸ் சுபா மேடம் 2 பேருக்கும் என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் இத்தனை வருஷத்தில் ஒரு கப்புலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து இவ்வளோ டெடிகேட்டடாக ஒரு ப்ராஜெக்டை செய்யுதுன்றது நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படி ஒரு கப்பில். ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துடைய இயக்குனர் ரத்ன சிவா அவர்கள் உண்மையிலேயே ரத்னம் தான். அவர் செம்மையாக படத்தை கொடுத்துருக்காரு. விஜய் சேதுபதி சாரோடைய ரசிகர்கள் தவிர்த்து பொதுவாக சினிமா லவர்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஹி ஹஸ் அ லாங் வே டு கோ. அது ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாகவும் இது முக்கியமான மைல் ஸ்டோனாகவும் அவருடைய கேரியரில் இருக்கும். அவருக்கு வாழ்த்துக்கள். கேமராமேன் தினேஷ் அவர்களுக்கு நன்றி. ரொம்ப அழகாக சாங்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்சஸும் ரொம்ப அழகாக வந்து கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. விஜய் சேதுபதி சாருடைய அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய அசோசியேஷன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரம்மி திரைப்படத்தில் அமைச்சது. கூட மேலே கூட வச்சு சாங் வந்து எனக்கும் சரி அவருக்கும் சரி ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை வந்து பெற்றுக் கொடுத்தது. ஸோ அதோடைய பாசிட்டிவிட்டியை எடுத்துக்கொண்டு போய் இப்போ இந்த ரெக்கையில் ஒர்க் பண்ணியிருக்கோம்.
ஸோ விறுன்னு இந்த படத்தில் காதல் மட்டும் செய்யலை, விறு இந்த படத்தோடைய ஷூட்டிங் முடிச்சு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துச்சு. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் போனதுலேருந்து எப்போ ஆரம்பித்தாங்க எப்போ முடிச்சாங்கன்றது கூட தெரியல. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்தது எல்லா விஷயங்களும். ப்ளஸ் நல்ல குவாலிட்டி ஒர்க்காகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த படத்தில் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண யுகபாரதி அவர்கள், ஏன்னா அவர் ஒரு நல்ல பிரதர் எனக்கு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா என்னுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் உட்காந்து ஸ்பாட் கம்போசிங் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது. ஸோ இந்த படத்தையும் 4 சாங்ஸ் எழுதியிருக்காரு, ரொம்ப அழகான பாடல்கள் எழுதியிருக்காரு, மாசான சாங்கும் இருக்குது, உங்களுக்கு ரிப்பீட்டட் லிஸ்னிங்கில் கேட்கக்கூடிய நல்ல மெல்லிசை பாடல்களும் இதில் இருக்குது. ஸோ அனைவருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த பாடல்களை கேளுங்க. இந்த பாடல்களும் இந்த படங்களும் இந்த 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 திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் நான் எல்லாம் உள்ள இருக்கணும் நினைக்கிறேன். நன்றி. லவ் யூ ஆல். தேங்க்யூ. எப்பவுமே இமான் சாரோட மியூசிக் வந்து ரிப்பீட் மோட்ல போகும். ஸோ அவர் ஹிட் லிஸ்ட்ல இந்த ஆல்பமும் ரிப்பீட் மோட்ல போக போகுது நிச்சயமா. ஸோ பயங்கர எமோஷனலா எல்லாம் ஹாப்பினஸ், எக்ஸைட்மெண்ட், நர்வஸ்னஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு கலந்த ஒரு பர்சன் இங்கே இருக்கிறாருன்னா அது ஒரே ஒருத்தராக தான் இருக்க முடியும். ரெக்க திரைப்படத்தோட டிரெக்டர், லெட்ஸ் வெல்கம் ரத்ன சிவா ஆன் ஸ்டேஜ். சந்தோஷமா இருக்கு. இது வந்து என்னோட இது நன்றி மேடம். பிகாஸ் ஏன்னா சினிமாவில் ஒரு படம் எடுத்து அந்த படம் வெளியில் வரலைன்னா ஒரு டைரக்டருக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு எல்லாருக்குமே தெரியுங்க, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே. அது ஒரு பொருட்படுத்தாமல் கதை சொன்ன, கதை பிடிச்சிருந்து படம் ஸ்டார்ட்டு, அதை சொன்ன முதல்ல என் அண்ணன் சேகன் எனக்கு மிகப்பெரிய நன்றி. எனக்கு ஒரு வார்த்தை தான், ஒரே வார்த்தை தான் நடந்துச்சு. ரெஸ்பான்ஸ்னா அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ். கதை சொல்ல போனால் கதை பிடிச்சிருக்கு மச்சான் படம் பண்ணாரு, 3ஆவது நாள் சைன் பண்ண ப்ராஜெக்ட் ஸ்டார்ட். ஸோ அதுக்கு அது பெரிய எனக்கு ஒரு அதனால இது நன்றி மேடம். இதில் நான் விலாவரியாக எல்லாரையும் பற்றியும் தனித்தனியாக சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்து சொல்லி தேங்க்ஸ் சொல்லி அது நிறைய பேசணும்னா அப்புறமா பேசுவேன். இந்த படத்தோட சக்சஸ் மீட்ல பேசுவேன், வேற மாதிரி பேசுவேன். நீங்க ரொம்ப நேரமா எதிர்பார்த்து கொண்டிருக்கும் யாரு நம்ம மக்கள் நாயகன், லெட்ஸ் வெல்கம் விஜய் சேதுபதி சார். சந்த கடையில சக்கர பண்ணோ சாமி சிலையன நிக்கிற பொண்ணு தூளே அசஞ்சா தூளே ஒத்த அடியில கொல்லுற கண்ணோ உள்ள வர போன நெஞ்சில எண்ணோ வாழே தூரிஞ்சு வாழே. இதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கல லைஃப்ல. இதெல்லாமே நீங்க கொடுத்தது முதல்ல உங்களுக்கு நன்றி. இப்பதான் வெள்ளிக்கிழமை ஒரு படம் வந்துச்சு, சண்டே ஒரு ஆடியோ லான்ச்சு. எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு, எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த 2 வாரத்தில் இன்னொரு படம் இருக்கு, இப்பதான் திறந்துகிற போச்சு. எல்லாரும் எங்க போன இதே கேள்வி கேட்குறாங்க. ஒரே பதில் தான், இவ்வளோ ஃபாஸ்டாலாம் ஒரு படம் நடிக்கலாம் முடியாது, நம்புங்க. அது ஒரு டைம் இருக்கு. ஸோ ரிலீஸ் சில சமயம் இப்படி அமைஞ்சிடும். ஸோ ஆனாலுமே படத்தை ரசித்து அது வேகமாக ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ரசிகர்களுக்கும் சரி, ஊடக நண்பருக்கும் சரி, ரொம்ப மிகப்பெரிய நன்றி. இல்லைங்க, அப்புறம் ரெக்கார்ட் இதை பற்றி சொல்லணும்னா, முதல்ல இது மாதிரி படம் எனக்கு செட் ஆகுமா, நான் பண்ணலாமா கூடாதா, இப்படிலாம் ஒரு 1008 கேள்வி எனக்குள்ள இருந்தது. முதல்ல தொடர்ந்து முக்கியமான காரணம் சிவா கதை சொன்ன விதம் தான். எப்படியோ ஒன்று பண்றாப்புல கையில் அப்படிலாம் காற்றுல படம் வந்து ஏதோ ஒன்று பண்ணிடுறாரு. அது சிவா சொன்ன விதமும் அவர் கொடுத்த சவுண்டும் அந்த டயலாக் சென்ஸும் சரி அந்த படத்துல ஒரு பெரிய அட்ராக்டிவ் கொடுத்தது. முதல்ல எனக்கு ரொம்ப பயமா இருந்தாலும் என்னையும் இந்த படத்தையும் கதையும் நம்பி தயாரிக்க முன் வந்த கணேஷ்க்கு முதல்ல நன்றி. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னா, நிறைய இடத்துல பஞ்ச் டைலாக் பேசுறேன். அதுக்கே ஒரு போட்டு டைலாக் போட்டு காலி பண்ணாப்புல பஞ்சு நானு. ஸோ சிவா அங்கேயே என்ன ஆஃப் பண்ணாப்புல. ஒரு ஆக்டரோட சென்ஸும் ஆக்டரை புரிஞ்சுட்டு ஒரு வேலையை செய்ய சிவா பார்க்குறாப்புல. இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும் சிவா, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அந்த முக்கியமான மனுஷன் கேஎஸ் ரவிக்குமார் சார். நான் அவருடைய படங்கள் பார்த்த ஒரு பெரிய ஃபேன். முக்கியமாக நான் தங்கமகன் பார்த்த ஒரு பெரிய ஃபேன். செம்ம பர்ஃபார்மன்ஸு. நான் சமீபத்தில் இன்னொரு ஆடியோ லான்ச்சில் சொன்னேன், அவரோட ஒர்க் பண்ணது நான் எதிர்பார்க்கல. அவர் படத்தில் படத்தை ரொம்ப லைட்டாகவும் அழகாக மாற்றுச்சு சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ இமான் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். சந்த கடையில சக்கர பண்ணோ சாமி சிலையன நிக்கிற பொண்ணு தூளே அசஞ்சா தூளே ஒத்த
கொல்லுற கண்ணும் உள்ள வரவன நெஞ்சில எண்ணும் வாழே துணிஞ்சு வாழே மெல்ல சிரிப்பதும் கண்ண சுழிப்பதும் மாத்துதே ரூட்ட சொல்ல துடிப்பதும் சொக்கி கிடப்பதும் ஏத்துதே சூட்ட பட்டுக்கோட்டையும் கண்ணதாசனும் சொன்னது காதலத்தான் சும்மா விர்ரு 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 விர்ருன்னு காதல் செய் சும்மா கிர்ரு 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 கிர்ருன்னு கிறங்கவை சும்மா விர்ரு 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 விர்ருன்னு காதல் செய்